வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு கேள்வி நேரம். அந்த வகையில் தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவியேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் ஒரு புதிய அணி, மாற்று அணி, மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்த தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிலே கவனத்தை ஈர்த்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாகவே நாம் தொடர்பு கொண்டோம் இந்த ஆளுமை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை தொடர்பு கொண்டோம். இந்த தேர்தல் குறித்தும், தேர்தலில் அந்த அணி பெற்ற தோல்வி, அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்தும் எங்களோடு ஒரு விவாதத்திற்கு தயாரா என்ற ஒரு கேள்வி முன்வைத்த பொழுது உடனடியாக தயார் என்று கூறினார். நேரலையில் இன்று நமக்காக நம்முடைய அரங்கத்திற்கு அவர் வந்திருக்கிறார். வரவேற்று பயணிக்கலாம் விவாதத்திற்குள். வணக்கம். ஒரு மாற்று அணியாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நாங்கள் மாற்று, அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை சீரழித்து விட்டார்கள் என்ற வாதத்தை எல்லாம் வைத்து ஓரளவிற்கு தமிழகம் முழுவதும் பரவலாக வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து தேமுதிக தலைவரை முதலமைச்சர் வேட்பாளர்களெல்லாம் அறிவித்து தேர்தலை சந்தித்த பிறகும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது? இது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு முடிவு. உள்ளபடியே ஒரு பெரும் அதிர்ச்சியை இது தந்திருக்கிறது. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்று நாங்கள் நினைத்தும் பார்க்கவில்லை, கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. மக்கள் திமுக, அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கே பெரும்பான்மையான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். என்றாலும் தலைவணங்கி ஏற்கிறோம், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். நாங்கள் முன்வைத்த அரசியல், மாற்று அரசியல் மிகவும் உன்னதமானது. எங்களுடைய பாதை, உழைப்பு நேர்மையானது. எங்கள் வேட்பாளர்கள் களத்தில் தோல்வியடைந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் முன்வைத்த இந்த மாற்று அரசியல் தோல்வியடையவில்லை. அதை இன்னும் நாங்கள் தீவிரமாக மக்களிடத்திலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் இந்த முடிவுகளில் இருந்து நாங்கள் உணர்கிறோம். தோல்விக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எதுவா பிரதான காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடியது? அதான் நீங்களே கேட்ட மாதிரி ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது, பிரதான காரணத்தை சொல்லலாம். அதாவது பல காரணங்கள் உண்டு, அதில் பிரதானமானது, முதன்மையானது அப்படின்னு பார்த்தா திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த தேர்தலில் பணத்தை வாரி இறைத்தார்கள். மக்களை கரப்ட் செய்து விட்டார்கள். 100 விழுக்காடு மக்களுக்கு வாக்குக்கு பணம் என்கிற பெயரில் ஒவ்வொரு கட்சியும் குறைந்தது 2000 - 3000 கோடிக்கு மேல் கொட்டி இறைத்திருக்கிறார்கள். ஆக இந்த கடைசி நேரத்து அரசியல் பணம் என்பது பெரிய அளவிலே எங்கள் வாக்குகளை சிதறடித்து, அது ஒரு பிரதான காரணம் வார்த்தை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் பெரிய அளவிலான முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் தோல்வியை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள். நீங்கள் பொதுவெளியில் வைக்கப்பட்ட புகார்கள் பரவலாக எல்லா தொகுதியிலும் பணம் விநியோகிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட நத்தம் விஸ்வநாதன் அவர் தொகுதியில் ஏராளமாக பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சியில் வைத்தார்கள். அமைச்சர் வளர்மதி தோற்றிருக்கிறார், கோகுலேந்திரா தோல்வியை தெரிவிக்கிறார், நயனார் நாயகன், தலவாய் சுந்தரம், நத்தம் விஸ்வநாதன், இப்படி முக்கிய தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே தோல்வியை தெரிவிக்கிறார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட. அப்போ பணம் ஒரு பிரதான காரணம் என்ற வாதத்தை எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம் நினைக்கிறீங்க நீங்க? 234 தொகுதியிலும் திமுக பணம் கொடுத்திருக்கிறது, 234 தொகுதியிலும் அதிமுக பணம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதிமுக 132 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 இடங்களை அது இழந்திருக்கிறது. அந்த 100 இடங்களில் அவர்கள் பணம் கொடுக்கவில்லையா என்றால் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 134 இடங்களை திமுக இழந்திருக்கிறது, அங்கே அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இரு கட்சிகளும் பணம் கொடுத்திருந்தாலும் கூட அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர் தகுதி, அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு வலிமை, அந்த தொகுதியில் அவர்கள் கையாண்ட பிரச்சார உத்திகள், இவையெல்லாம் கூட வெற்றி தோல்வி தீர்மானிக்க. நீங்க 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு திரு விஜயகாந்த் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. 2011 அவர் கணிசமான இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அமர முடிந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அவரே மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்.
அவருடைய அணியில் ஒருவர் கூட வெற்றி பெற முடியாத நிலை அப்படின்னு சொன்னால் வெறும் பணம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் 2006 தேர்தலிலும் இதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன, பணம் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு விஜயகாந்தால் வெற்றி பெற முடிந்தது. ஒருவேளை விஜயகாந்த் உங்கள் அணியில் சேராமல் இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு அவருடைய கட்சி கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும்னு எடுத்துக்கலாமா? எங்கள் அணியில் சேராமல் வேறு ஏதாவது அணியில் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா, அல்லது சேர்ந்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பாரான்னு கேட்கிறேன். சேராமல் இருந்திருந்தாரா? உங்கள் அணியில் சேராமல் அவர் திமுகவோடு, ஏன்னா திமுக தொடர்ந்து அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, பலம் கனிந்து விட்டது, விரைவில் பாலி விழும் என்று திரு கருணாநிதி அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அவர் அதை புறக்கணித்தான் உங்களுடைய அணியில் சேர்ந்தார். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக அணியில் தேமுதிக சேர்ந்திருந்தால் வெற்றி வாய்ப்பு மாறி இருக்கும் தானே? நடந்து முடிந்தது மறுபடியும் நம்ம சேர்ந்திருந்தால்னு பதில் சொல்றது சரியா இருக்க முடியாது. இல்ல, நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, தேமுதிக உங்கள் அணியோடு சேர்ந்ததால் தேமுதிகவின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டது அப்படிங்கிறேன். இல்லை, அப்படி நான் அதை பார்க்கல. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. அவர்களுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்க முடியும். இப்போ தேமுதிக தெரியாமல் முடிவெடுத்துருச்சு, அல்லது ஆய்ந்து பார்க்காம ஒரு தவறான முடிவெடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாவற்றையும் முக்காலத்தையும் உணர்ந்து, நல்லது கெட்டதை உணர்ந்து, என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. கட்டாயமாக இந்த விளைவுகள் அவங்களுக்கு முற்றிலும் தோற்போங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, முதல்வராக முடியாது என்பதெல்லாம் தெரிந்து தான் எங்களோட அவங்க கையில் கூட்டணியில் சேர்ந்தாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் வைக்கிற அரசியல் ஒரு உன்னதமான அரசியல். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வரணும், விளிம்புநிலை சமூகத்தினர் அதிகார வலிமையை பெறணும். திமுக அதிமுக என்கிற இந்த இரண்டு கட்சிகளை மாறி மாறி 50 ஆண்டு காலம் இங்கே அரசியல் நடந்திருக்கிறது. இதனால் ஊழல் கலாச்சாரமும் மது கலாச்சாரமும் பெருகி கிடக்கிறது. எனவே இதற்கு யார்தான் முற்றுப்புள்ளி வைப்பது, யார்தான் பூனைக்கு மணி கட்டுவது என்பதை போன்ற கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் முடிவெடுத்தார். அந்த முடிவு நல்ல முடிவு என்றாலும் கூட மக்கள் அதற்கு எதிரான தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சிக்குரியது. அதனால் வருத்தப்பட முடியாது. நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை விஜயகாந்துக்கு இருந்தது அப்படிங்கிற வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி கொள்கை அப்படி மாநாடு என்ற அடிப்படையில் ஒரு மாநாட்டை நடத்தினீர்கள், கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தினீர்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உடன்படாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கினீர்கள். ஆனால் தேமுதிக நீங்கள் ஒரு தெளிவான வரையறை வைத்திருந்தது, மக்கள் நல கூட்டணி, பாஜக, பாமக, திமுக, அதிமுக, காங்கிரஸ் 5 கட்சிகளோடும் நாங்கள் சேர மாட்டோம்னு. அந்த மாதிரியான ஒரு தெளிவான பார்வை இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்து, இடஒதுக்கீடு சார்ந்து, இங்கே இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைகள் சார்ந்த பார்வை எல்லாம் தேமுதிகவிற்கு இருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் உள்ளபடியே நம்புகிறாரா? கட்டாயமா அந்த மாதிரி பார்வையெல்லாம் இல்லாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது இல்லைங்கிற. ஏன்னா அவங்க சொல்றாரு தெளிவா பிரேமலதா சொல்றாங்க, நாங்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் எங்களோடு இருக்கிறதுனால தான் பாஜகவோட நாங்கள் சேர முடியாமல் போயிடுச்சு, இல்லைன்னா நாங்கள் பாஜகவோட சேர்ந்துருப்போம்னு உங்களோட கூட்டணி அமைத்த பிறகு சொல்கிறார்கள். பாஜகவோட அவங்க கூட்டணி சேர்றதை குறித்து அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதாவது பாரதிய ஜனதாவோடு கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்கிற அணுகுமுறைக்கும், விடுதலை சிறுத்தை வச்சிருக்கிற அணுகுமுறைக்கும், தேமுதிக வச்சிருக்கிற அணுகுமுறைக்கும் வேறுபாடு இருக்கு. திமுகவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு, அது சமூக நீதி சார்ந்த இயக்கமா இல்லையா? திமுக எத்தனையோ இடங்கள்ல கேட்டது இந்த தேர்தலில் நீங்கள் 5 பிரதான கட்சிகள் வேண்டாம் சொன்ன ஒரே பார்வை, அந்த பார்வையே அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திமுக சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான். ஆனாலும் அவர்கள் சில குறைந்தபட்ச உடன்பாட்டின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தார்கள். அதே மாதிரி தேமுதிகவுக்கும் சில கொள்கை நிலைப்பாடுகள் உண்டு. ஆனாலும் குறைந்தபட்ச உடன்பாட்டின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே இப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அது தொடர விரும்பினார்கள். விரும்பியது உண்மைதான், எனக்கும் தெரியும். ஆனாலும் அதை தாண்டி பாரதிய ஜனதா வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் இந்த கொள்கை நிலைப்பாடுகளில் ஒரு புரிதலை, ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கு காரணம். ஆனால் ஒரு வாதம் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இன்ன பிற பொது வெளிகளில் அரசியல் பேசக்கூடிய சாதாரண இளைஞர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது, முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் என்றைக்கு இந்த அணியால் முன்னிறுத்தப்பட்டாரோ அன்றைக்கு இந்த அணி ஒரு வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. காரணம் அவருடைய புரிதலற்ற பேச்சுக்கள், மேடையில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், பத்திரிகையாளர்களிடம் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், தன்னுடைய பாதுகாவலர்களை அவர் நடத்துகின்ற விதம், இந்த மாதிரியான அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சருக்கான தகுதியை அவருக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. தலித் முதலமைச்சர் என்ற வாதத்தை வைத்த பொழுது அது திருமாவளவனை நோக்கி வைக்கப்பட்ட வாதம் என்று எண்ணி அவசரமாக மறுத்த மக்கள் நல கூட்டணி
நல்லகண்ணு போன்றவர்களை முன்னிறுத்தலாமா என்று கேட்டபொழுது நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரே நிறுத்த மாட்டோம் என்று சொன்ன மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக அணி, தமாக அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதுதான் இந்த அணியினுடைய பின்னடைவு அப்படிங்கிற வாதத்தை முற்றிலும் தவிர்க்க முடியும். அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் மனப்பூர்வமாக தேமுதிகவோடு தொகுதி உடன்பாடு வைத்துக்கொண்டோம். தேமுதிக தனித்து நிற்பதாக அறிவித்தது. தேமுதிக தனித்து நின்றால் விஜயகாந்த் அவர்கள்தான் அதனுடைய முதல்வர் வேட்பாளர். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு முதல்வர் வேட்பாளரோடு நாங்கள் தொகுதி உடன்பாடு வைத்துக்கொண்டோம். சரிங்களா? அப்படி தொகுதி உடன்பாடு வைத்து கொண்டதனால் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்து இந்த அணியை வலிமைப்படுத்த தொடங்கிவிட்டார் என்று தெரிந்ததும் இது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நெருக்கடியாக மாறும் என்று கருதிய கருத்துருவாக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் இதற்கு எதிரான அவதூறுகளை பரப்பத் தொடங்கினார்கள். முதல்ல அதிமுகவினுடைய பி டீம் என்று சொன்னார்கள். அப்புறம் அதிமுகவோடு பேரம் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்புறம் இவர் காவலரை அடிக்கிறார், பத்திரிகையாளர்களை திட்டுகிறார் என்று அதை புதாகரப்படுத்தினார்கள். இதெல்லாம் திட்டமிட்ட வந்தது உண்மைதான். இதெல்லாம் திட்டமிட்டு அந்த தலைமையை சிதைக்க வேண்டும், இந்த கூட்டணியினுடைய எழுச்சியை தடுக்க வேண்டும், இது வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதிய அத்தனை பேரும் இதை திட்டமிட்டு செய்தார்கள். இல்லை, நீங்கள் பேரம் பேசி உதாரணத்துக்கு நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே நான் கண்ணயர்ந்த காட்சியை திரும்ப காட்டினேன். அதாவது இரவெல்லாம் உழைக்கிறோம், பகல் இரவு விடியற்கால 3 மணி வரையிலும் இழுத்து கொண்டிருக்கிறோம், இரவெல்லாம் பயணப்படுறோம். மேடைகளில் உட்காரும்போது கண்ணயராத தலைவர்களே கிடையாது. கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறதுனால பலருக்கு தெரியாமல் போகலாம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளவோ அது ஜெயலலிதா அம்மையாருடைய பார்க்க வந்ததுக்காக 4 பேர் வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்தாங்க. அதை திரும்ப சொல்லாத ஊடகங்கள் திருமாவளவன் மேடையில் கண்ணயர்ந்தான் என்பதை திரும்ப காட்டினீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 3வது அணி வலுப்பெற்று விடக்கூடாது. இந்த 3வது அணி வலுப்பெறுவது ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை சாதகமாக அது அமைந்துவிடும், திமுகவுக்கு சேரக்கூடிய வாக்குகளை இது சிதறடித்து விடும் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக எல்லாருக்குமே இருந்தது. ஒரு தரப்பு இது அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்து விடும் என்று அச்சப்பட்டவர்கள் ஒரு பாரு அதிமுகவிற்கு சாதகமாக அமைந்து விடும் என்று அச்சப்பட்டன என்பதற்காக திருமாவளவன் வருத்தப்படுகிறாரா? ஒருவேளை அந்த அச்சம் பட்டிருந்தால் இல்ல அதாவது வருத்தப்படுகிறாங்கிறது இல்ல. அதிமுகவின் பி டீம்ங்கிற வாதத்தை உறுதி செய்யற மாதிரி அமைஞ்சது இல்ல. அப்படி இல்லை. என்ன வருத்தம்னா, திட்டமிட்டு இந்த அணிக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்பட்டது. அந்த அணிக்கு எதிரான ஒரு நம்பகத்தன்மை உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது. அதனால் அவர் பேசுறது சரியில்லை, அவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னா அப்போ 2 தடவை ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனால் அது முதல்வர் தகுதிக்கு பொருத்தமானதா?